జిల్జిలాకుదే ఓ అయ్యా మనం జిల్జిలాకుదే எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன் சர்க்கார். நமது வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள். அரண்மனையும் அயர்ந்து இருக்கிறது. திடீர்ந்து நாம் இரவோடு இரவாக படையெடுத்தால் பாதுஷாவும் ராணியும் அவர்களது வாரிசான கைக்குழந்தையும் நம்மப்படாமல் நம்மிடத்துக்கு விடுவார்கள். பிறகு நீங்கள் நினைப்பதே திட்டம், நிறைவேற்றுவதே சட்டம். அமைச்சரான உங்களுக்கே ஞானசர் என்ற பட்டம். அரண்மனை நோக்கி ஓடும் குதிரைகளின் காலடி சப்தம் வெற்றி வெற்றி என்று ஒலிக்கின்றது. வீரர்களின் வாட்கள் புதிய பாதுஷா வாழ்க வாழ்க என்று முழங்குகின்றன. கோட்டை கட்டடங்களிலே பறக்கும் குடிகள் காசின் ரத்மிகே வருக வருக என்று வரவேற்கின்றன. இன்னும் தாமதிக்க கூடாது, ஆபத்து நெருங்கிவிட்டது. இப்பொழுது நீயும் குழந்தையும் தப்பிக்க வேண்டும். புறப்படி நான் வரக்கூடாது. அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. என்னை பற்றி நீ கவலைப்படாது. அரண்மனை வைத்தியனும் உண்மை ஊழியனுமான அப்துல்லா போட்டிக்கு வெளியே தயாராக இருக்கிறார். அவரிடம் நீ எப்படியும் தப்பிவிடலாம். பாதுஷா, புறப்படு வேகம். குழப்பக்காரர்கள் வந்து விட்டார்கள். நம் குழந்தை பிழைக்க வேண்டும், நம் வாரிசு நிலைக்க வேண்டும். இந்த தியாகத்தை செய்துதான் புறப்படு புறப்படு சீக்கிரம். தந்தையிடம் விடைபெற்றுக் பாதுஷா என்ன யோசிக்கிறார்? துரோகி, நீ ஒரு மனிதனா? சாதாரணமான மனிதன் அல்ல, பாக்தாத் தேசத்து புதிய பாதுஷா. பாதுஷா, அந்த பதவிக்காகவா இத்தனை படுகொலை? உன் சுயநலத்திற்காகவா இந்த ரத்த வேட்டை? இது வேட்டை அல்ல, இது அரசியல் விளையாட்டு. அரசியல்? உன் அக்கிரம செயலுக்கு பெயர் அரசியல். சூழ்ச்சி கோட்டையிலே நீ ஆடும் சூதாட்டத்திற்கு பெயர் அரசியல். அப்படித்தான் சரித்திரம் சொல்லுகிறது. சண்டாளா, என் உப்பை தின்று வளர்ந்த நீ இந்த வயதான காலத்திலா என்னை வஞ்சிக்க வேண்டும்? ஆமாம். அட பாவி, திட்டுவதில் பயனில்லை. இதோ இந்த பத்திரத்தில் நீர் கையெழுத்திட வேண்டும். பத்திரமா? ஆமா. ஆத்திரப்படாதீர், நிதானமாக படிப்பார். பாக்தாத் நகர மக்களுக்கு பாதுஷா ஜலாலுதீன் அறிவிப்பது, நாமும் எமது மனைவியும் மக்கா யாத்திரை புறப்பட்டிருப்பதால் யாத்திரை யாத்திரை இந்நாட்டின் ஆட்சி பொறுப்பை எமது நம்பிக்கைக்கு பாத்திரமான வசீர் காசிம் ரசீரிடம் ஒப்படைப்பதோடு அவரையே இளவரசனின் பாதுகாப்பாளராகவும் நியமித்திருக்கிறோம். இது எமது ஆணை. இதில் நான் கையெழுத்திட வேண்டும். உன்னுடைய கையெழுத்தைக் கொண்டுதான் இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன். முடியாது, ஒரு காலம் முடியாது. பாதுஷா, வீணாக காலத்தை கடத்தாதையும் மரியாதையாக இதில் கையெழுத்திடும். இல்லை
இனிமேல் இந்த கத்தி ஒன்றுமில்லை, இது ஒரு அதிசய குழந்தை. நம் கூட்டத்திற்கு வாழ்வளிக்க அல்லாவே அனுப்பி வைத்த அபூர்வ குழந்தை. இதற்கு அபு என்று பெயரிட்டு அக்கறையோடு வளர்த்து வாருங்கள். இதுதான் இளவரசர். என்ன பாதுஷாவின் குழந்தைக்கு பதிலாக பரதேசி குழந்தையா? ஐயோ, நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய். இதிலே விஷயம் இருக்கிறது. பேசாதே. என்னை வஞ்சித்த உன்னை சும்மா விட போவதில்லை. யாரே வேண்டாம். கையும் ஒரு புத்திசாலி, அவன் சிந்தித்தே செய்திருக்கிறான். என்ன? ஆமாம், அவனது திட்டம் உங்களுக்கு புரியவில்லை. அதற்கு நான் விளக்கம் தருகிறேன். பாதுஷாவின் குழந்தையை பார்த்தவர்கள் இங்கு எவருமே இல்லை. இப்பொழுது இந்த குழந்தைதான் இந்நாட்டு இளவரசன் என்று சொன்னால் அதை மறுக்கக்கூடியவன் அப்துல்லா ஒருவன் தான். அவனும் இறந்து விட்டான் சர்க்கார். ஆகவே இவன் தான் இந்நாட்டு இளவரசன் என்று நாம் சொல்லி தாராளமாக வளர்த்து வரலாம். இந்த நாட்டு மக்களும் இதை நம்பி விடுவார்கள். அந்த நம்பிக்கையை கொண்டு நாம் எதையும் செய்யலாம். மாஷா அல்லாஹ்.
சார், நீ என் மனைவி மட்டுமல்ல, ஒரு மந்திரியும் கூட. கையோம், நீ மகா புத்திசாலி. ஆத்திரத்தில் இருந்து நான் ஏசி விட்டேன், கோபித்துக் கொள்ளாதே. குழந்தை கொண்ட இளவரசன், போக்கற்ற மக்களின் கண்ணை மறைக்கும் போலி இளவரசன். இவனை கொண்டே எல்லா காரியங்களையும் நான் சாதித்து விடுகிறேன். அதோ ஆகு வந்துட்டான். கடை வச்சிருக்கீங்களா இல்ல இங்கேயே கச்சேரி செய்ய போறீங்களா? கச்சேரி உள்ள கச்சேரி நடக்க போகுது. நாட்டிக்கார அம்மாவை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். வர சொல்லியே கூப்பிட்டு வரக்கூடாது. அம்மா நம்ம வரும்போது பெரிய வண்டி கொடசாஞ்சி இருந்தது. ஆமா ஆமா அடிபட்டு கிடந்தாங்களா? ஆமா நாட்டி ஆடுற மாதிரியே படுத்துக்கிட்டு இருந்தது. அதான் இருக்கும். யார் அது?
நாட்டியக்காரி சர்க்கார். நீ மட்டும் ஆடி ஐயாவை குஷிப்படுத்தி அப்புறம் அவர் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு கனவுல கூட நினைக்க முடியாது. நீ சும்மா இரு. அவள் ஆடட்டும். கூத்து குறுங்குதே, புது உணர்வு காணுதே. காத்திருந்த என் பருவ காலமிதே. எதிர்பார்த்திருந்த இன்ப நாள் வந்ததே கண்ணாலே. பார்வையிலே காதல் அலை பொங்குதே உன்னாலே. சொக்குதே மனம் சுத்துதே ஜெகம், தூண்டில் மீனை போலே அனேனே உன்வசம். தூண்டில் மீனை போலே அனேனே உன்வசம். சொக்குதே மனம் சுத்துதே ஜெகம், தூண்டில் மீனை போலே அனேனே உன்வசம். தூண்டில் மீனை போலே அனேனே உன்வசம். கொலைக்கார வேடன் தலை கண்டதாலே நிலை மாறி வந்த இளவன் நானே. என்னாசை தங்கமே அஞ்சாத சிங்கமே, என்னாசை தங்கமே அஞ்சாத சிங்கமே, நீ தஞ்சமே. சொக்குதே மனம் சுத்துதே ஜெகம், தூண்டில் மீனை போலே அனேனே உன்வசம். தூண்டில் மீனை போலே அனேனே உன்வசம். கருவண்டி முன்னே களிப்போடு ரோஜா, கண்ணாலே பேசி செய்யுதென்ன மோசா. எண்ணாதே லேசா என் காதல் பாதுஷா, எண்ணாதே லேசா என் காதல் பாதுஷா. ஏன் தாமதம்? சொக்குதே மனம் சுத்துதே ஜெகம், தூண்டில் மீனை போலே அனேனே உன்வசம். தூண்டில் மீனை போலே அனேனே உன்வசம். அழகின் கஜானா உந்தன் நானா, அதற்கேற்ற மேனா வந்ததே தானா. மௌனம் என் வீணா திரும்பாதே போனா, மௌனம் என் வீணா திரும்பாதே போனா. ஆலம்பனா சொக்குதே மனம் சுத்துதே ஜெகம், தூண்டில் மீனை போலே அனேனே உன்வசம். தூண்டில் மீனை போலே அனேனே உன்வசம். அற்புதம். சாபாஷ். அருமையான ஆட்டத்துக்கு தகுந்த பரிசை இப்போதே தரப்போகிறோம். சலோ சலோ. இத்தகைய கலைஞானம் உனக்கு இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. நீ என்னை மயக்கி விட்டாய். எனக்கு பயப்படாதே, நீ அதிர்ஷ்டக்காரி. இல்லை, நான் அடிமை. ஆமா, இனிமேல் நீ எனக்கு நிரந்தரமாக அடிமைதான். எங்கே என்ன ஒண்ணுங்க, உடம்புல ஒரு பூச்சி அடையா. ஏற்பட்ட சமயத்துல இங்க வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது. எப்ப வருவாங்களா? இந்த மாதிரி ஆபத்தான சமயத்துல வந்து உதவி செய்யறதா அழுத்தம். எல்லாம் வெளியே போ. நீங்க
நீ போ, நான் வரேன். நான் நகையில எடுத்துட்டு வரேன். ஏய், ஏன்னா கூப்பிட்டு நீ போயிருக்காரு. பின்ன என்னய்யா, நீ என்ன பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி ஏன்னு கூப்பிடுறீங்க? அந்த பழக்கம் ஏற்பட இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகும். நானும் அதை பத்தி உங்ககிட்ட கேட்கல. வழிவிடு, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போறேன். ஏன் பிஞ்சு போனா புருஷன் கோச்சுவானா? அடிச்சி, சும்மா இரு. புருஷனா புருஷன், அதை பார்த்தா தெரியல. பார்த்தா தெரியுது. இல்லன்னா இந்த துருதுருப்பு எங்க இருக்கும்? கல்யாணம் ஆயிருந்தா பெட்டி பாம்பா அடங்கி இருக்க மாட்டேன். இந்த ஐயா பாம்பாட்டி உனக்கு எப்படி வருது? என்னென்னமோ கேட்க ஆரம்பிக்கிறிய. அட கர்த்தாமா நிறுத்து. ஏதோ ஆபத்துல உதவி செய்தானேன்னு நல்லெண்ணம் கூட இல்ல போல் இருக்கு. வாரே வா, பெரிய உதவி செய்துட்டேன். என்ன இந்த ஆபத்துல கொண்டு தள்ளுனது நீதானே? அதுக்கு காரணம் நீதானே? திரும்பவும் ஏன் வர்ற? அது உனக்கே புரியுமே. புரியுது. என்னிடமிருந்து நீ எதையுமே எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்கும் உரிமை எனக்கு இருக்கு. உரிமையா? நீ ஒரு உதவி செய்து விட்டதற்காக உன் இஷ்டப்படி எல்லாம் நான் நடக்க வேண்டுமா? வாரே வா. இஷ்டப்படி நடக்க சொல்லல, முறையோட நடந்துகிட்டா போதும். முறை கெட்டு நீதான் நடக்க. நான் காரணமா தான் வர்றேன். நீ வருவதை நான் விரும்பவில்லை. உன் விருப்பமும் எனக்கு தேவையில்லை. ஒரு பெண்ணை இப்படி பின்பற்றுவது உனக்கு வெட்கமில்லை? ஒரு ஆணை இப்படி பின்பற்ற செய்வது உனக்கு வெட்கமில்லை? யார் உன்னை அழைப்பது? உன்னை கண்டு நான் ஒன்னும் மயங்கி விடவில்லை பாட்ஷா. நான் உன்னை கண்டு ஒன்றும் சொக்கி விடவில்லை என் பேகம் சாகிபா. அப்படியானா அந்த வழியே போகலாமே. போவதா? நீ ஒரு பெண்ணாக மட்டும் இல்லாவிட்டால் இப்போது நடப்பதே வேறு. மரியாதையாக என் பொருளை கொடுத்து விடு. இதை நான் தரமாட்டேன். அதை வாங்காம ஒன்னையும் விட மாட்டேன். முடியாது, இது எனக்கு வேண்டும். கொடுக்க போறியா இல்லையா? இல்லாட்டா என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? என்ன செய்யறேங்கிற பாரு. மரியாதை கேட்டா கொடுக்க மாட்டேன். என் நிலைமை தெரிந்தால் நீங்கள் இப்படி எல்லாம் பிடிவாதம் செய்ய மாட்டீர்கள். தயவுசெய்து அதை கொடுத்து விடுங்கள். உங்கள் காலில் விழுந்து வேண்டுமானாலும் கெஞ்சுகிறேன். என்னை காப்பாற்றுங்கள். அரே வா, என்னம்மா சுருதி இறக்குது. ஆம், என் வாழ்க்கை மிகவும் பயங்கரமானது. சொல்லக்கூட உடலே நடுங்குகிறது. அப்படியா? நீ எங்க இருக்கிறாய்? உன் பெற்றோர்கள் யார்? பிறந்த இடம் தெரியாதவள், பெற்றோர்களை அறியாதவள், போக்கிரியாக வாழ்ந்து வரும் ஒரு மனித மிருகத்திடம் அடிமையாக இருந்து வருகிறேன். ஒவ்வொரு நாளும் அவனது போக வாழ்வுக்காக நான் பணம் கொண்டு போகாவிட்டால் அவன் என்னை பெண் என்று கூட பாராமல் தண்டிப்பான். அந்த வேதனையை போக்கத்தான். ச்சே, இதுக்காக ஏன் அழற? இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லக்கூடாதா? இந்த பணத்தை நீயே எடுத்துக்க. உன் பேரு? சரினா? அழகான பெயர். உங்களை நான் தவறாக நினைத்திருந்தேன். அதனால்தான் நானும் தகராறு பண்ணேன். உங்கள் மனம் நோக நான் ஏதாவது பேசியிருந்தால் அதற்காக உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன். அதோடு இந்த உதவியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நானும் இந்த நிகழ்ச்சி அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்து விட மாட்டேன். சரிதா? அதோ என் எஜமானன் வந்து விட்டான். இனியும் நான் இங்க இருந்தால் உங்களுக்கு கூட ஆபத்து நேரிடும். அவன் முரடன். என்னை பற்றி கவலைப்படாதே, நான் பார்த்துக்கொள்வேன். வேண்டாம், நீங்கள் நல்லவர்கள். உங்களுக்கு ஒரு தீங்கும் நேரிடக்கூடாது. நான் வருகிறேன். என்ன செய்துகிட்டு இருக்க? வந்து பணம் வாங்கினேன். பணம்? இதுக்கா இவ்வளவு நேரம்? உனக்காக நான் எங்கெல்லாம் தேடுறது? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. அபு 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 என்ன ஜெட் மாதிரி போக ஆரம்பிச்சிட்டே? அப்படி ஒண்ணும் இல்ல, தான் வரணும். ஆமா, அவரே இப்படி போயிட்டேன். வா போலாம். இப்ப உன் கை வலிக்குது இல்ல? இருக்கட்டும், யார் கட்டி விட்டாத? ஒருத்தர் கட்டி விடல, சும்மா என்ன முதுகுல அடிக்கிறீங்களே, வலி தாங்கல, கூடாரத்துல இருந்து எடுத்து கட்டிட்டு வந்துட்டேன். திருடிட்டு வந்தியா? தெரியாம எடுத்துட்டு வந்தேன். ஆமா, இதை கேளு. வகை வகையா தேடுற பணத்தை புகை புகையா ஆக்குற எந்திரம். அதையும் சாப்பிடு. தேவையில்லை, சீக்கிரம் வா, இதெல்லாம் பொறுக்கிட்டு. அப்போ 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 ஏமா இரு இரு வந்துங்க. சீக்கிரம் வா. அப்போ
ஓ